ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுண்டக்காய் வத்தல் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மெயினான பொடி தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு. இது எல்லாத்தையும் கருகிராமல் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10-15 பல்லு பூண்டு வந்து சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இது மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் நல்லா தோல் சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் வந்து முழுசாக அப்படியே சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு 7லிருந்து 8 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்திக்கோங்க. 10லிருந்து 15 பல் பூண்டு வந்து சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்திக்கலாம். இப்போது இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதித்து புளியுடைய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போது நம்ம வத்தலை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு கை அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வத்தல் வந்து கருகிராமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை வந்து எடுத்துடலாம். சுண்டக்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து இப்போ எடுத்துடலாம். நம்ம வேக வச்ச புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் இப்போது நம்ம வெங்காயம், பூண்டு, தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்ச புளிக்குழம்பு பொடிய வந்து சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கோட மெயினான டேஸ்ட்டே இந்த பொடி தான். இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புளிக்குழம்பு பிடிக்காதவங்களும் கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க. கடையில வாங்குற எந்த பொடியும் இல்லாம வீட்லயே சூப்பரான சுண்டக்காய் வத்தல் புளிக்குழம்பு வந்து நீங்களே ரெடி பண்ணிரலாம். இது மாரி செஞ்சு பாருங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காகி வரட்டும். குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையோட திக்கா கொதிச்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல ஒரு சின்ன பீஸ் அளவு வெல்லம் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற சுண்டக்காய் வத்தலை வந்து இதில் சேர்த்துடலாம். சுண்டக்காய் வத்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சேர்த்துன சுண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் சூப்பராக நல்லா வாசனையோட நல்ல டேஸ்ட்டோட சுண்டைக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சுண்டைக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட இதை வந்து கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி வந்து வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன்.